நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறோம். எனக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க. நான் எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறேன். நாங்கள் ஏசப்பாவை அறியாத குடும்பம். எங்களுக்குன்னு சொல்லி குலதெய்வம்லாம் இருக்குது. நாங்கள் அதை வழிபடுறது தான் எங்களோட முக்கிய நோக்கமாக இருக்கும். நானும் இயேசு அறியாத குடும்பத்துலேருந்து தான் வந்திருக்கேன். எங்கள் குடும்பம் பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக கோவிலில் வழிபட்டு பூஜை, செவ்வாய் வெள்ளிக்கிழமை கண்டா கோயிலுக்கு போவாங்க, பூஜை பண்ணுவாங்க. எங்கள் தாத்தா வந்து கோயில் தர்மகர்த்தாவாக இருக்கார். அதனால் நாங்கள் இதை வந்து இயேசுவை பற்றி எதுவுமே எங்களுக்கு அறியாமல் நாங்கள் அதில் இருந்து வந்திருக்கோம். நாங்கள் கேலண்டரில் எந்த நாளில் வந்து சாமி இதை பற்றி போட்டிருக்குதோ அந்த நாளெல்லாம் கோயிலுக்கு போயிடும். பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி, தீபாவளி, பொங்கல், எந்த நாள்னாலும் சரி நாங்கள் கோயிலுக்கு போகிறது தான் எங்களுக்கு ஒரு முக்கியது. நாங்கள் போய் எங்கள் குலதெய்வத்துக்கு ஃபஸ்ட்டு ஊரில் யாருமே பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக பூஜை பண்ணுவோம். எங்களுக்கு 2018 வருஷம் கல்யாணம் ஆச்சுங்க. 3 வருஷம் எங்களுக்கு குழந்தை இல்லை. இந்த 3 வருஷம் குழந்தை இல்லாதது வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு வருஷம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் 2வது வருஷத்துலேருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நாங்கள் வந்து எங்கள் சொந்த ஊருக்கு கூட எங்கேயும் போகிறதில்ல. குழந்தை இல்லாத காரணத்தினால நாங்கள் வந்து நிறைய பரிகாரங்கள்லாம் செஞ்சோம். 5 அமாவாசைக்கு நெய் விளக்கு தீபம்லாம் போட்டோம். குலதெய்வ கோயில் போய் பூஜை பண்ணோம். யார் யார் என்னென்ன சொல்கிறாங்களோ அது எல்லாமே நாங்கள் செஞ்சோம். ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை. நாங்கள் நம்பின எங்களோட தெய்வம் வந்து எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. குழந்தை இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தோம். 2020 கொரோனா லாக்டவுன் வந்துச்சு. அந்த லாக்டவுன் டைமில் என்ன அறியாமையே ஒரு பயம் வந்துச்சு. அந்த பயம் வந்தப்போ என்னையால் எதுவுமே பண்ண முடியல. வீட்டிலேருந்து வெளியே போக முடியல. தனக்கு கொரோனா வந்துடுமோ, நம்ம வெளியே போனால் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆயிருமோ, அதனால் நம்ம இறந்துருவோமோ, நம்ம ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுமோ, அந்த மாதிரி ஒரு பயத்தில் இருந்தார். வீட்டை விட்டு கூட வெளியே வர மாட்டார். யார்கிட்டையும் நல்லா பேச மாட்டார், சாப்பிட மாட்டார். நைட்டெல்லாம் தூங்காமல் முழிச்சிட்ருப்பார். இதை பற்றி யார்கிட்ட சொல்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மனவேதனையில் இருக்கும்போது அப்போ தான் எனக்கு என்ன ஆச்சுன்னா, நான் சும்மா பக்கத்து வீட்டுக்கு எதர்ச்சியாக போனேன். அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு புதிய ஏற்பாடு கிடச்சி, சரி அந்த புதிய ஏற்பாடு எடுத்துகிட்டு வந்துடலாம், எடுத்துகிட்டு வந்து அப்படியே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டு நைட்டு தூங்கும்போது தலைமாட்டு கடையில் வச்சு படுத்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா தலைமாட்டு கடையில் வச்சு படுத்தாலும் ஒன்றும் எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியல. அந்த பயம் வந்து நீங்கி போகிற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, அந்த புதிய ஏற்பாடை திறந்து படித்தேன். அந்த புதிய ஏற்பாடை திறந்து படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக படித்தேன். ஒரு அதிகாரம் படிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த மாதிரி இருந்துச்சு. அதில் வசனம் இருக்கிறது என்னால் சரியாகவே படிக்க முடியல. அப்புறம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு திக்கி படித்தேன். நாங்கள் வந்து வசனங்கள் முழுசாக படிக்க என்னோடய பயம் ஃபுல்லாக என்னை விட்டு நீங்கிருச்சு. அந்த பயம் நீங்கினதுனால நான் என்ன பண்ணேன்னா, புதிய ஏற்பாடில் இருக்க வசனங்கள் ஃபுல்லாக ஒரு டைம் முடித்தேன். அப்புறம் 2வது டைம் முடித்தேன், 3வது டைம் முடித்தேன். இந்த 3 டைம் படித்து முடித்ததுக்கப்புறம் ஏசப்பா தான் நம்மளோட தெய்வம் அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு இது வந்துச்சு. அப்போ ஜெபிக்கலாமாங்க, சத்தியம் டிவியில் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா யாரோ ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் அதை பார்த்தேன். பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மோகன் சி லாசரஸ் ஐயா அப்படின்ற ஒரு ஐயா. அந்த ஐயா வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்ம ஏசப்பாவை அறியாதவங்க தான், ஆனால் தெரிஞ்சுக்கணும், நம்ம வசனங்கள் எப்படி படிக்கணும், ஏசப்பாவை பற்றி முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எனக்கு ஒரு வாஞ்சை இருந்துச்சு. அந்த வாஞ்சை வந்து அந்த ஐயா மூலியமாக எனக்கு நிறைவேச்சு. நான் படிக்கும்போது ஸ்கூலில் எப்படி சொல்லி தருவாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொல்லி தரும்போது ஒரு வாரம் பார்த்தோம். அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா எப்படா சனிக்கிழமை வரும், ஞாயிற்றுக்கிழமை வரும், இந்த ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுலையே தான் ஒரு என்ன சொல்கிறது, சின்ன குழந்தைங்க நம்ம பசி எடுத்தால் எப்படி சாப்பிட்லாம் போல இருக்குமோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா எனக்கு ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சி பார்க்குறது தான் என்னோட முழு குறிக்கோளாக இருந்துச்சு. இந்த ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சி மூலயமா நானும் என் ஒய்ஃபும் ஏசப்பாவை நல்லா முழுசாக அறிஞ்சிக்கிட்டோம். ஏசப்பாவை எங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டோம். நாங்கள் முழுசாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கும் போது எங்களை வந்து ஜெபத்தில் இருக்க விடாமல் எங்களோட ஒரு ஆவி வந்து தடுத்துட்டு இருந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சு. ஜெபிக்க விடாமல் ரொம்ப பிறண்டு விழுந்து ஒரு மாதிரி சத்தம் போடுவார், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுவார். இப்படி இருக்கும்போது 2021 வருஷம் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி அற்புத பெருவிழா நடந்துச்சு. அப்போ வந்து என்னால் சுத்தமாக அற்புத பெருவிழா பார்க்கவே முடியல. அந்த பொல்லாத ஆவி என்னை போட்டு அலக்கழிச்சிட்டு இருந்துச்சு. அப்போ நான் எப்படியாவது ஜெபிக்கலாமா நிகழ்ச்சி பார்த்துடணும் அப்படின்னு அந்த கடைசி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐயா ஜெபிக்கிற டைமில் கரெக்டாக எனக்காக என்னோட பேர் சொல்லி சிவகுமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறி போகுது, உங்களை விட்டு அந்த பொல்லாத கிரை நாவிகள் உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியே போகுதுன்னு சொன்னாங்க. சிவகுமார் ஆண்டவருடைய கரங்களை தொட்டது சிவகுமார். வெளியே சொல்ல முடியாத போராட்டத்தில் மனதில் கலங்கி கொண்டிருந்தீங்க. இயேசு அதை அறிந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அது ஒரு பொல்லாத ஆவி
உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி உங்களை கலங்க பண்ணின அந்த அசுத்த ஆவியினுடைய கிரியை அழிக்கப்படுகிறது. இன்று முதல் விடுதலை. அற்புத பெருவிழா முடிஞ்சோடனே என்னையால் நல்லா ஜெபிக்க முடிஞ்சு. இந்த ஆவியோட தொந்தரவோ வேறு எந்த ஒரு பிரச்சனை எதுவுமே எனக்கு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதமே எனக்கு ஒரு நல்ல ஆச்சரியமான ஒரு செய்தி காத்துட்டு இருந்துச்சு. ஏசப்பா ஒரு நல்ல அற்புதம் பண்ணாங்க. 3 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்த எங்களுக்கு அந்த அடுத்த மாதம் அக்டோபர் மாதமே 2021 வருஷம் என்னோட ஒய்ஃப் வந்து கர்ப்பம் தரிச்சாங்க. 2022 மே மாதத்தில் ஏசப்பா எங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை கொடுத்துருக்குறாங்க. அந்த குழந்தைய பார்க்குறப்ப ஒவ்வொரு வினாடியும் எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த குழந்தை பார்த்திங்கன்னா ஏசப்பா கொடுத்ததுனால என்னவோ எங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலுமே அந்த குழந்தைய பார்க்குறப்ப எங்களுக்கு எல்லாமே மாறி போகும். நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இப்போ நாங்கள் தேசத்துக்காக 2 மணி நேரம் ஜெபிக்கிறோம், குடும்ப ஜெபம் பண்ணுறோம். நாங்கள் பொருத்தனை பண்ணி ஜெபிச்சோம். எனக்கு ஒரு பெண் குழந்தை கொடுத்தீங்கன்னா அதை நாங்கள் ஊழியத்துக்கே கொடுத்துறோன்னு சொல்லியிருக்கோம். பைபிள் வந்து 100 பைபிள் வாங்கி கொடுக்குறத பொருத்தனை பண்ணோம். எல்லாமே நாங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஏசப்பா வந்து எங்களுக்கு பெரிய அற்புதங்களை செஞ்சுருக்காரு எங்கள் வாழ்க்கையில். அவருக்காக வந்து நம்ம எதுவுமே செய்யணுன்ட்டு இல்லை. அவரை நம்பி முழு மனதோடு நம்ம அப்பான்னு கூப்பிட்டாவே போதும். அவர் நம்மளுக்காக எல்லாமே செய்வார். நாங்கள் அவர் முழு மனசோடு ஏற்றுட்டு நாங்கள் இப்போ வந்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாம் ரெகுலராக நாங்கள் வந்து சர்ச்சுக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் எங்களோட குடும்பத்தில் ஏசப்பா தான் எங்களோட குலதெய்வம்னு சொல்லிட்டு நாங்கள் ஏசப்பாவை நம்பி வாழ்ந்துட்டுருக்கோம்.